ஓகே, இந்த வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தையில் நம்ம பார்க்க போறோம். இங்கே வேதத்துல வாசிக்க கேட்டோம். அங்கே யாத்திரா புத்தகத்திலே அங்கே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ல ஒரு அருமையான வார்த்தை. ஆமென். எத்தனை பேர் இந்த வசனம் இருப்போம்? சில பேருடைய வீடுகளில் முன்னுக்கு போட்டிருப்பீங்க, கதவுல போட்டிருப்பீங்க, இல்லாத வாகனத்துல போட்டிருக்கோம். என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார். என்ன சொன்னால், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது மோசே 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீர்கள். ஆமென். அது இங்க பார்க்கிற வேளையிலே இந்த நாட்களில் நாங்கள் எதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் சொன்னால், ஆண்டவருடைய வழிநடத்தலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆமென். சென்ற நாட்கள் கூட நம்ம பார்த்தோம். இந்த நாட்கள் நம்ம யாத்திரா அப்போஸ்தலர் புத்தகம் வாசித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியான வழிநடத்தலை கொடுத்து சென்ற நாட்கள் நம்ம தியானித்தோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன ஒரு முக்கியமான காரியம் சொன்னால், ஆண்டவருடைய வழிநடத்தல் மிக மிக முக்கியமானது. என்ன முக்கியம்? தேவ வழிநடத்தல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சரியான பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் யாரா இருந்தாலும், எவ்வளவு படிப்பு, எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு திறமைசாலி, பணம், பலன், உறவுகள் என்னதான் எங்களுடைய வாழ்க்கையில கூட இருந்தாலும், கர்த்தர் ஒரு மனிதனை வழிநடத்தாவிட்டால் அந்த மனிதனுடைய வழி அழிந்தே போய்விடும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், தேவன் ஒருவரே என்னையும் உங்களையும் சரியான பாதையிலே நடத்துவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்படி நடத்துறாங்கன்னா, தம்முடைய வார்த்தையினாலே அவர் எங்களோடு பேசி எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சில நாட்களே அநேக காரியங்களை பார்த்தோம். சுத்தமாக சங்கீத புத்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்றது? வாசிச்சீங்களா? வீட்டு சங்கீத புத்தகம் 32:8 என்ன சொல்றது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அவை ஆண்டவருடைய நோக்கம் எல்லாம் என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கு என்ன செய்யும்படியாக விரும்புகிறார்? வழி காட்டும்படியாக விரும்புகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யாரெல்லாம் ஆண்டவர் சமத்திலே காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு போதிங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுன்னு சொல்லி யார் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்களோ, அவருக்கு கர்த்தர் போதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போனீங்க? அவங்க டீச்சர் பேசும்போது, அவங்க படிப்பிக்கும் போது நீங்க என்ன செய்யவில்லை? அவனுடைய போதனை, அவனுடைய படிப்பை நாங்கள் என்ன செய்யவில்லை? கேட்காம இருக்கும் போது நாங்கள் என்ன செய்ய முடியாது? உங்களுக்கு தெரியாத என்ன நடக்குது? நாங்கள் ஒன்றையும் மட்டும்தான், ஒன்றையும் கேட்காம இருந்தால் நாங்கள் டெஸ்ட்லேயே பாஸ் பண்ண முடியும். அதே போல நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் பேசும்போது, ஆண்டவர்களுக்கு போதிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? காது கொடுத்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க ராஜா, ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாங்க, நான் போக வேண்டிய பாதையை கற்றுத்தாங்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை கற்றுத்தாங்க நான் கேட்போம் என்று சொன்னால், அது எங்களுடைய வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வரும்.
ஏன்னு சொன்னால் தேவனுடைய நோக்கம் எல்லாம் எந்த ஒரு மனிதனும் அழிந்து பொழுது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. பிழையான வழிகள், தவறான வழிகளில் போவது தேவ சித்தம் அல்ல. தேவனுடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் எப்படி கொடுத்தனால் செழித்திருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். தேவனுடைய ஜனங்கள் சமாதானமா இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் சுகமா இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருடைய வருகையை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டோட வருகையில் காணப்படும்? அல்லேலூயா. அவருடைய வருகையில் காணப்படும் சொன்னால் அவர் காட்டுகிற வழியிலே போக வேண்டும். ஆமென். எதிர போடும்? அவர் காட்டுகிற வழியிலே. ஆண்டு சொன்னார், நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், அறிவுரை நான் கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? உங்கள் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும்படியாக தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வழிகளை கேட்கணும். என்று சொன்னால் இந்த உலகத்திலே அநேகர் என்ன செய்யறாங்க? தவறான வழிகளில் போய்விட்டார்கள். அநேக தேவ பிள்ளைகள், அநேக ஜனங்கள் அவருடைய வழிகளை தவறான முடிவுகள் எடுத்தபடினாலே, தவறான வழிகள் தெரிந்து கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கை எப்படியா போய்விட்டது? சீக்கிரமாய் போய்விட்டது. ஆகவே தேவ பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கையில ஞானம், அறிவு, பலன் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, கேட்கணும், எனக்கு கற்றுத்தாங்க கேட்கணும். வேதியில பார்க்கிறபடியே நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு என்னவாம்? மரண வழிகள். அல்லேலூயா. எங்களுக்கு நாங்கள் யோசிக்கிற காரியங்கள், நாங்கள் செய்யற காரியங்கள், நாங்கள் யோசிக்கிறோம் இது நல்ல வழிதான், இது சரியான வழிதான், இதற்கு ஏற்ற வழிதான் சொன்னாங்க. என்ன செய்யறோம்? எங்களுக்கு சரியா நாங்கள் செயல்படுறோம். ஆனால் முடிவு என்னவாம்? மரண வழிகள். அவை நாங்கள் எங்களுடைய வழிகளை என்ன சொல்றால் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த பார்த்து கேட்கணும், ஆண்டவரே நடத்துங்கப்பா. என்னுடைய வழி அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய உம்முடைய மன விருப்பத்தின்படி நடத்துங்கப்பா கேட்கணும். சொன்னால் நம்முடைய ஆண்டு எப்படிப்படுத்தினால் அவர் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் நல்லவர் அல்ல, நல்ல மேய்ப்பர். மேய்ப்பர் என்ன செய்வான்? ஆடுகளை நடத்துவான். ஆமென். மேய்ப்பர் என்ன செய்வான்? ஆடுகளை நடத்துவான். ஆடு எங்க கொண்ட விடணும், எங்க கொண்ட நீர் தண்ணி கொடுக்கணும், எங்க கொண்ட மேய சொல்லணும் யாருக்கு தெரியும்? ஒரு நல்ல மேய்ப்பருக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய ஆடுகள் செழித்திருக்கணும், கொழுமையா இருக்கணும், அது எந்த ஒரு குறையும் இல்லாத சொல்லி அந்த மேய்ப்பருக்கு தெரியும். அதே போல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்படுத்தினால் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கிற வழியிலே நானும் நீங்களும் ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் சொன்னால் வழி தெரியலாம் அடைந்து இருந்தோம். உங்களுக்கு போகிற வழி உங்களுக்கு தெரியவில்லை, நம்ம செய்ய வேண்டிய காரியம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை இரக்கம் கொண்டு என்ன செய்தால் நல்ல மேய்ப்பனாய் உலகத்திலே கடந்து வந்தார். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம், ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறவர்கள் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே வேதம் சொல்கிறது, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தந்தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா. அவங்க பார்க்கிறவர்கள் என்ன நடக்கிறது சொன்னால், நாம் எல்லாம் எப்படியோ ஒரு காலத்துல வாழ்ந்தோம் சொன்னால் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்தோம். அவங்களுக்கு போக வேண்டிய பாதை தெரியவில்லை, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியவில்லை, நாங்கள் ஆராதிக்க வேண்டிய தேவனை அறியாதவராய் காணப்பட்டோம், தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டோம், அந்நிய தேவர்களை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம், ஜீவனுள்ள தேவனை மறந்து போனோம். அங்கே வேதம் என்ன சொல்றது? நாம் எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஆடுகளை போல வழி தப்பித்திருந்தோம். ஆனா வேதத்துல பார்க்கிறவர்களே, அவன் தந்தன் வழியிலே போனோம், சொந்த வழியிலே நாங்கள் ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆனால் வேதம் சொல்றது, கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
எங்களை வாழ வைக்கும்படியாக, எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, எங்களுக்கு பாதை காட்டும்படியாக, எங்களுக்கு வழி காட்டும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த பூமியில கடந்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு எதற்காக இந்த பூமியில கடந்து வந்தார்? அநேக காரணங்கள் உண்டு. அதுல ஒன்று முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் வழி காட்டும்படியாக. என்ன வழி? ஜீவ வழி. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ வழி. அல்லேலூயா. உலகத்துல எல்லாத்துக்கும் வழி இருக்கு, ஆனா ஜீவனுக்கு போற வழி யாருன்னு சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து ஒருவரை. கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. உற்சாகம் எல்லா கரங்களுக்கா? அல்லேலூயா. ஜீவனுக்கு போற வழி. ஆமென். உலகத்துல எங்க போறாங்க என்ன இருக்கு? உங்களுக்கு கைக்குள்ள என்ன இருக்கு? போன் இருக்கு, கூகுள் மேப்ஸ் இருக்கு, வேற என்னென்ன மேப்ஸ் இருக்கு? நிறைய மேப்ஸ் இருக்கு. நான் காருக்கு போனா மேட்சஸ், அங்க போனா டம் டம், நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? உலகத்துல எந்த மூலைக்கு போகலாம். என்னத்தோட? இந்த போனோட நவிகேஷன், சேட்டலைட், அது இதை சொல்லி நிறைய இருக்கு. ஆனா ஜீவனுக்கு போற வழி கிறிஸ்து இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆமென். அது அன்பான தேவ பிள்ளை, இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளையை நாங்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு காலத்துல நாங்கள் ஆடுகளை போல வழிகாப்பி திரிந்தோம், அவர்கள் தங்கள் சொந்த வழியில போனோம். ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கிறோம். தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களை வழிகாட்டியா இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அவருடைய வழியிடத்தில் நாங்கள் வாழுகிறோமா? அவருடைய வழியிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஒவ்வொரு நாளும் காலம் எழும்பி நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே என் நடத்தும் நாங்கள் கேட்கிறோமா? இன்று தேவ பிள்ளையை நாங்கள் வழி விலகி போவோம்னு சொன்னால் ஜீவனை நாங்கள் இழந்து போய்விடுவோம். எங்களுடைய ஓட்டங்கள், எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அந்த ஓட்டம், பிரயாசம், நம்முடைய செயல்பாடு ஒன்றும் வீணாய் போகாத இருக்கணும்னு சொன்னால் தொடர்ந்து அவர் காட்டுற வழியிலே நாம் போக வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரோடு கூட செல்ல வேண்டும். கரம் பற்றி நடந்தால் நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி ஒரு தகப்பனுடைய பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை கரம் பிடித்து போய் கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைக்கு எந்த ஆபத்துமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்பொழுது இந்த பிள்ளை தகப்பனுடைய கரத்தை கையவிடுகிறதோ ஆபத்துகள் சூழ்நிலை. அதே போல நானும் நீங்களும் ஏசப்பாண்ட கரத்தை பிடித்து கொண்டு போகணும்னு சொன்னால் ஒரு நாளும் வழி விலகி போவதில்லை. அல்லேலூயா. என்று சொன்னால் என்னையும் உங்களை கரம் பிடித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆண்டு சொல்றார், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், நான் உன்னை கண்மலைமே நிறுத்துவேன். அவங்க ஒவ்வொரு நாளும் தேவப்பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டும் கேட்கணும். சங்கீத புத்தகம் 143 சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது சாகித எப்படி சொல்லுகிறார்? அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். என்னது கேட்க பண்ணும்? உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு, எவ்வளவு தேவன் மேல ஒரு தாகம் இந்த தேவ மனுஷனுக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே காலையில என்னத்தை கேட்க பண்ணும்? உடைய கிருபை. ஆண்டவரே அதிகாலை உடைய கிருபையை கேட்க பண்ணும். ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை வழிநடத்தினால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் என்னோட கூட இருந்தால் என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. வேதத்துல வாசிக்கும் போது தாவீது வர வர விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அவன் போற இடங்கள்லாம் வெற்றி, அவன் போற இடங்கள்லாம் ஜெயம், எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து வருகிறான். காரணம் சொன்னால் அவனோட கூட இருந்தது கர்த்தர். அல்லேலூயா. அவனை வழிநடத்தினது கர்த்தர். ஆவியானவர் வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்துக்கிறோம். ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். ஆமென். யார் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தை கேட்கிறீங்களோ கர்த்தர் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் என்னையும் உங்களை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். அதே அதிகாரத்தில் வார்த்தைகளிலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன?
அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரணும், நீரே என் தேவன், நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. அவங்க தொடர்ந்து வாசிக்கும் என்ன சொல்லுவது? ஆண்டவரே, உமக்கு பிரியமானது, உமக்கு விருப்பமானது எதெல்லாம் செய்ய வேண்டும். ஆண்டவர், தீங்கு நான் செய்யக்கூடாது, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில வரக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத பேசக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவரே, உடைய நல்ல ஆவி, உடைய நல்ல ஆவி இது செம்மையான வழி நடத்தும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான செய்ய கற்றுத்தாங்க கேட்கிறாள் என்று சொன்ன நோக்கம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அது இந்த உலகத்துல வாழ்ற நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாய் நாங்கள் வாழவும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறும். உலகத்துல வாழ்ற நாங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும். ஆகிதான் ஜெபிக்கிறார், இப்படி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துகிறார். ஆக ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையை நாங்கள் அப்படி நாங்கள் கேட்போம் என்று சொன்னால் நானும் நீங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் பார்க்கிற உடனே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலே ஏறக்குறைய 430 வருஷம் அடிமைகளாக காணப்பட்டார்கள். அங்கே அவர்களுடைய உபத்திரவத்தின் நிமித்தமாக, அவளுக்கு வர்ற பாடுகள் நிமித்தமாக, பார்வோன் அவனுக்கு அங்கே நெருக்கிற நிமித்தமாக அவர் என்ன செய்யறால் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுற வழியில் தேவன் என்ன செய்தால் மோசையை அனுப்பி அவர்களை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரு. ஆமென். வேதத்தில் அநேக வாசிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிற வழியிலே அந்த ஜனங்களை யார் நடத்தினார்கள்? கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. மோசே கொண்டு ஆண்டவர் செய்தார், மோசே ஆரோனை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். ஆனால் நடத்தினது யார் சொன்னால் கர்த்தரே அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அதை நாங்க பார்க்கிற வழியை தொடர்ந்து நாங்க பார்ப்போம்னா தேவன் அவர்களோடு கூட இருந்தார். வாசித்து பாருங்க, நெகேமியா புத்தகத்துல வசனத்தை பார்ப்போம். நெகேமியா புத்தகம், நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு வெளிச்சமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். அதே அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அதே சொல்லப்படுது. 19ஆம் வசனத்தை பார்க்கிற வழியிலே நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை, அவர்களை வழிநடத்த பகல்லே மேக ஸ்தம்பமும் அவருக்கு வெளிச்சத்தையும் அவர் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு என்ன செய்யவில்லையாம் விலகவில்லை. அல்லேலூயா. அவங்க பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு தேவன் மோசையை தெரிந்து கொண்டார், ஆரோனை தெரிந்து கொண்டார், அவரோடு தேவன் பேசினார். அவளை முன் சென்று லட்சக்கணக்கான ஜனங்கள், ஒரு ஜனம் இல்லை, 2 ஜனம் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர், எத்தனை பேர் சொல்லுங்கள? லட்சக்கணக்கான ஜனங்கள். ஆமென். ஆடு மாடுகள், குழந்தைகள், பெரிய எல்லாரும் சேர்ந்து போய் கொடுக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் நடத்துறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனிதன் நடத்த முடியுமா? 10 பேர் நடத்துற ஈஸியா? 10 பேர் நடத்துற ஈஸி இல்லை. எங்களுடைய டீம்ல வேலை எடுத்து 23 பேர், உங்க டீம்ல 23 பேர் நடத்துன்னு சொன்னால் அழகழிக்கும். ஈஸி இல்லை, பெரிய காரியம் இல்லை. 107 கேள்வி கேட்பாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள். மோசே என்ன பாடுபட்டிருப்பார்? யார் நின்றாரோட? கர்த்தர் நின்றார். தேவன் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது? அவங்க நடத்தும்படியாக வேதம் சொல்றது, அவர்களை வழிநடத்த பகல்லே மேக ஸ்தம்பம், அவருக்கு வெளிச்சத்தை வழியை நடக்க வேண்டிய வழியை காற்ற இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் விட்டு விலகவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறார்கள்? கானானை நோக்கி, பாலும் தேனும் ஓடுற கானானை நோக்கி புறப்பட்டு போகிறார்கள். அவர் நடத்துறது யாரு? கர்த்தர். எல்லாரும் அவங்க நடத்துறது கர்த்தர். இன்னும் நடத்துறது கர்த்தர். அல்லேலூயா. அதை கர்த்தர் என்று சொல்ற ஆண்ட வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணார். என்ன? பாலும் தேனும் ஒரு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார். அவை இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நடத்தி கொண்டே போறாங்க. ஜனங்கள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே வந்தார்கள், வனாந்திரத்திலே வந்தார்கள், அநேக விதமான காரியங்கள் வந்தார்கள். ஆனா என்ன? யார் நடத்துறது? கர்த்தர் நடத்தினார். ஏன் சொல்றார்? அந்த நாட்களில் இந்த வழியாக போனார்கள், வனாந்திர வழியாக போனார்கள். அவர் போக வேண்டிய பாதை அவருக்கு தெரியவில்லை, அவர் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு தெரியவில்லை, எப்படி போவது அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர்
முன்பாக சென்றார். அவருடைய பிரசன்னம் அதற்கு முன்பாக சென்றது. அவருடைய வழிநடத்தல் அவர் கூட இருந்தது. முன்னோக்கி போய்கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா தொடர்ந்து நாங்க வாசிக்கிற வேளையிலே ஜனங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், அங்கே யாத்திரா புத்தகத்தில் வாசிக்கிற வேளையிலே 32ஆம் அதிகாரத்தை பார்ப்போம் சொன்னால், யாத்திரா புத்தகம் 32ஆம் அதிகாரம் அங்கே நாங்கள் வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே மோசே என்ன செய்யலாம் சொன்னால், மோசே தேவனுடைய சமூகத்துக்கு போய்விட்டார். மோசே தேவனுடைய சமூகத்தில போய் அங்கே ஜெபிக்கும்படியாக, தேவனுடைய ஆலோசனை கேட்கும்படியாக, தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே அங்கே மலைக்கு போன பின்பதாக அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யாத்திரா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிறது. யாத்திரா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட போது அவனை ஆரோடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி சொன்ன காரியம் என்ன? எங்களை எகிப்து தேசத்தில் எங்களை அழைத்து வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவித்ததோ அறியோ. ஆனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? இவர் என்ன சொல்றார்கள்? மோசேக்கு என்ன சம்பவித்தது உங்களுக்கு தெரியாது. உங்களை அழைத்து வந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது உங்களுக்கு தெரியாது. அதனால என்ன செய்யும்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்கு தெரியும் வடிவாய் கத்தை நடத்தி வந்தார். செங்கடல் பிறந்த பின்பதாக, கரைக்கு வந்த பின்பதாக கத்தரை உயர்த்தி பாழாக, கத்தரை போல் நல்ல தேவன் இல்லை, கத்தரை தேவனை அறிக்கை பண்ணினார்கள், கத்தரை புகழ்ந்தார்கள், கத்தரை மகிமைப்படுத்தினார்கள். அநேக அர்த்தங்களை கண்ட ஜனங்கள் இங்கே மோசே மலைக்கு போய்விட்டார். மோசே வர தாமதிக்கிறது. இங்கே இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணோம். அல்லேலூயா. ஜனங்களுடைய நன்மை என்ன? அல்லாஹ்மான நன்மை. விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. எல்லாம் நல்லா இருக்கும் போது யாரு? கர்த்தர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். கடல் திறக்கப்பட்டது, மாறாமல் தண்ணீர் மதுரமாய் மாறினது, கண்ணிலிருந்து தண்ணீர் வந்தது, எல்லாம் செழிப்பா இருக்கும் போது கர்த்தர். ஆனா இப்ப என்ன நடக்கிறது? மோசேயை காணவில்லை. நாங்கள் வனாந்திரத்தில் நிற்கிறோம். என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது. என்ன தேவை? உங்களை வழிநடத்த புதிய ஒரு வழியை உண்டு பண்றாங்க. எங்களை வழிநடத்துவதற்கு தெய்வங்களை உண்டு பண்றேன்னு சொல்றார்கள். அங்கே வாசிக்கிறவர்களை தொடர்ந்து வாசிக்கிறார். அவர் என்ன செய்யறார்கள்? அங்கே ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்கினாங்க. கண்டுக்குட்டியை உண்டாக்கி சொன்ன வார்த்தை என்ன? வாசிக்க 4ஆம் வசனம். அவர் கையிலிருந்து அவன் என்ன செய்யறான்? அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியை கருப்பிடித்து என்ன செய்யறான்? ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பரிதாபமான நிலைமை. என்ன சொல்றாங்க? இப்ப கண்டுக்குட்டியை உண்டாக்கி என்ன சொல்றாங்களாம்? உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுறார். ஓங்கிய புயத்தினால், தம்முடைய வல்லமினாலே ஜனங்களை விடுதலையாக்கிறார். எகிப்திலே பார்வோனுடைய கையில் விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனை அற்புதங்களை கண்ட ஜனங்கள், எத்தனை அதிசயங்களை கண்ட ஜனங்கள். இப்படி என்ன சொல்றார்கள்? எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அங்கே பார்க்கிற வழியிலே தேவன் வேதனைப்பட்டார். இன்றைக்கு எங்களை நடத்துவது யார்? நம்ம யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய பணம் நடத்துகிறதா? உங்களுடைய குடும்பம் மனுஷன் நடத்துகிறாரா? உங்களுடைய கர்த்தர் நடத்துகிறாரா? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ வழிநடத்தல் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். இங்கே பார்க்கிறவர்கள் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அங்கே தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். அங்கே பார்க்கிற வழியிலே கர்த்தர் மோசேயை சொல்கிறார். 7ஆம் வசனத்தை பார்க்க, அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். என்ன சொல்றார்? நீ அழைத்து வந்த ஜனங்கள், நீங்க அழைத்து வந்த ஜனங்கள் என்ன செய்யலாம்? தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நாம் விதித்த வழிகளை அவர் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர் தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதை பலியிட்டு, இஷ்டமே உங்களுடைய எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். இங்க அண்டர் வாங்கிட்டு ஆண்டு சொல்ற மோசையை பார்த்து, இறங்கி போ,
என்ன நடக்கிறாங்க? நீ அழைத்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எங்களை பார்த்து ஆண்டு சொல்லாத படிக்கு, எங்களுடைய வாழ்க்கையை சீர்கட்டு போகாத படிக்கு, தேவனுடைய பிள்ளையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும்போது நாங்கள் வழிகளை போவதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் மோசையை காணவில்லை என்றபோது என்ன செய்கிறார்கள்? கண்டுகொட்டியை வாசித்தார்கள். வாசித்தது மாத்திரமல்ல, அங்கே பலியிட்டார்கள். அங்கே வேதம் சொல்றது, மறுநாள் அவர் அதிகாலை எழுந்து சர்வாங்க பலியிட்டு சமாதான பலியை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்களாம். எதற்கு முன்பாக? விக்கிரத்துக்கு முன்பாக, கண்டுகொட்டுக்கு முன்பாக பலியிட்டார்கள். பார்க்கிற வழியிலே கர்த்தர் வேதனைப்பட்டார். அங்கே வேதம் சொல்றது, கர்த்தர் மோசேயை சொன்னார், நீ எழுந்து கீழே போ. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? எங்களுடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? நாங்கள் தேவனுக்கு உண்மையாக வாழ்கிறோமா? தேவனுடைய வழிகள் நாங்கள் வாழுகிறோமா? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இங்கே பார்க்கிற வழியிலே மோசே அங்கே தேவ சமுத்திரம் மன்றாடுகிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை அழிக்க போகிறேன். இந்த அதிகாரம் முழுவதும் இங்க வாசித்து பார்ப்போம் சொன்னால், அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜனங்களை அழித்து போடு. தொடர்ந்து நீங்க வாசிக்கிற வழியிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆகிய கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவரை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவது. 10ஆம் வசனத்தில் பார்க்கிற வழியிலே அங்கே 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவரை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் யாரோட பேசுறாரு? மோசையோடு பேசுறாரு. இந்த அழைக்க போகிறேன், என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். மோசை என்ன செய்கிறார் சொன்னால், தேவ சமுத்திரம் மன்றாடுங்க, ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே, நாம தூசிக்கப்பட்டு போகக்கூடாது. ஜனங்களை அழைச்சிட்டு வந்தீரே, ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நேற்று அதிகாரம் முன்னாடி வாசித்து பார்த்தால் தேவ சமுத்திரம் என்ன செய்யறாங்க? மன்றாடுகிறார். 13ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனம், கெஞ்சி பிரார்த்தித்தாங்க. என்ன செய்யறாங்க? எத்தனை கெஞ்சது? கெஞ்சி பிரார்த்தி, ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே மன்னியும். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் 13ஆம் வசனம், உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தார்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கும். சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் இன்றைக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவருக்கு ஆணையிட்டு சொன்னீர் என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து விழுந்து அழுது ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார், ஆண்டவரே ஜனங்களை அழித்து கூடாது, நீ பண்ணின உடன்படிக்கை நேத்தல்ல, இந்த ஜனங்களோடு நீங்க பண்ணின உடன்படிக்கை நேத்தல்ல, பாலும் தேனுமுற காலத்தை கொடுப்பேன்னு சொன்னீரே, ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நேத்தல்ல வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையை நாங்கள் இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. எழுதவி ஜெபிக்கணும், வசனம். ஆமென். வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. சங்கீதத்தில் வாசித்தோம், சங்கீத புத்தகம் 143 வாசித்தோம். வசனத்தை வச்சு ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வார்த்தைப்படி என்ன நடத்துங்கப்பா. தாவீது ஜெபித்தார், அப்படி ஒரு நல்ல ஆவி என்று செம்மையா அவளை நடத்தும் ஆண்டவரே. அதிகாலையிலே உடைய கிருபையை விளங்க பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை போதையும் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படியா தாவீது ஜெபித்தது போல இந்த வசனத்தின்படியை நான் பற்றி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நடத்தும் அப்பா. தாவீதை நடத்தினு என்னை நடத்தும் ஆண்டவரே. மோசே ஜெபிக்கிறான், கெஞ்சி பிரார்த்தித்தான். ஜனங்கள் பாவம் செய்தது உண்மைதான், கொலை செய்தார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள், கண்டு போட்டியை உண்டாக்கினார்கள், தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆனால் மோசே என்ன செய்கிறான்? விழுந்து ஜெபிக்கிறான், மன்னிங்கப்பா, மன்னிங்க என்று அவங்க ஆண்டு சொல்ல என்ன? அழிக்க போறேன், அழித்து போடுவேன். என்ன செய்யறான்? ஆண்டு சம்மத்தில் இருந்து அழுது கெஞ்சி, ஆண்டவரே மன்னியும் மன்னியும், உடன்படிக்கை நேற்றல்லும். எங்களுடைய வாழ்க்கையில தேவ சமுதிரம் மன்னிப்பு கற்றவர்களே,
தேவ சமயத்தில் அழுகிற பொழுது, தேவ சமயத்துல முழங்கால் படுகிற காரியம் ஒன்றுமே விளக்குவார். ஏன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். கடவுளை தட்டி இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர்? இரக்கம் உள்ள தேவர். எனக்கு இரக்கம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு இரக்கம் இருக்கோ இல்லையோ, மற்றவர்களுக்கு இரக்கம் இருக்கோ இல்லையோ, நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. எங்களுடைய இரக்கத்துக்கு ஒரு அளவு இருக்கோ இல்லையோ? உண்மைதான். மன்னிக்க அளவு இருக்கோ இல்லையோ? உண்மையை சொல்லுங்க. எல்லாத்தையும் மன்னிப்பீங்களா? எல்லாரும் இரக்கம் பாராட்டுங்களா? இவர் இதுக்கு மேல செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன இருக்கு, ஒரு லிமிட் சொல்லுவாங்க. என்ன உண்மைதான். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன? இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய மன்னிப்புக்கு அளவே இல்லை, அன்பு அளவிட முடியாது. நம்முடைய ஆண்டவுடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய மன்னிப்பு எல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. மனுஷர் பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். நான் பார்க்கிற விதம் வித்தியாசம், சகோதரன் பார்க்கிற வித்தியாசம், சிஸ்டர் பார்க்கிற வித்தியாசம், தம்பி பார்க்கிற வித்தியாசம். ஆனா தேவனுடைய பார்வை விசேஷித்த பார்வை. தேவனுடைய கண்கள் இரக்கத்தின் கண்கள். தேவனுடைய கரம் அரவணைக்கிற கரம். இங்க பார்க்கிற பொழுது மோசேயுடைய ஜெபத்தை யார் கேட்டாரு? கர்த்தர் கேட்டாரு. 14ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது கர்த்தர் தம ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. செய்த காரியம் நல்ல காரியமா? இந்த ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவன் நடத்தி கொண்டு வந்தார். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இங்கே சொல்கிறார்கள், உங்களை வழி நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளை. ஆனாலும் கூட மோசேயுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த ஜனங்களுக்காக பரிதபித்தார். சொல்றது, செய்வேன் சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவப்படை என்று நாங்கள் எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்களை வழி நடத்துறது யார்? எங்களை வழிநடத்துகிற யார்? எந்த வழியில நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்? உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னைக்கு நான் நீங்கள் அவருடைய வழிநடத்துகிறவங்க ஒப்புக் கொடுப்போம் சொன்னார். அவங்க நடத்த போதுமானவராக இருக்கிறார். முன்னாடி நாங்கள் வாசித்தோம் யாத்திரா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். அங்கே மோசே ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறார். என்ன? ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும். அல்லேலூயா. எதற்காக சொன்னால், ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால், தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாவிட்டால் நான் ஜெயம் பெற முடியாது, ஜனங்களை நடத்த முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீர் இல்லாத ஒரு பிரயாணம் வேண்டாம், நீர் இல்லாத ஒரு ஓட்டம் வேண்டாம். அல்லேலூயா. சொல்ற, ஆண்டவரே, இந்த சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவார்கள். அல்லேலூயா. இந்த நாளும் கூட தேவ சமூகங்களை ஆராய்ந்து பார்க்க போறோம். உங்களுடைய வழிகள் எப்படிப்பட்டதாகிறது? யாருடைய வழியில போய்கொண்டிருக்கிறோம்? யார் காற்ற வழியில் போய்கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நடத்துவார் என்றார் இந்த வாழ்க்கை செழிப்பாக மாறும். கடைசியான வசனத்தை வாசித்து முடிக்க போற சங்கீத புத்தகம் 31ஆம் சங்கீதம் 31:3 நீங்க வாசித்து பார்த்துக்கலாம். சங்கீதம் 31:3. என் கண்மலையும் என் கோட்டையின் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலாம். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறான்? என் கண்மலையும் என் கோட்டையின் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலாம். ஆமென். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வைத்து அந்த பைபிள்ல வசனங்களை வாசிக்கும் போது வாக்கு இருந்தா வாக்கு பண்ணி வசனங்களை வாக்கு பண்ணிடுங்க. அந்த வசனத்தை கை வச்சு எப்படிங்க, அந்த இந்த வசனத்துப்படி நடத்துங்கப்பா, இந்த வார்த்தை நடத்துங்கப்பா. வசன ஜெபம் செய்து பாருங்க, அந்த வசனம் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வர. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யார் தேவ வார்த்தை விசுவாசித்து வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ண பண்ண கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. என்று சொன்னால் அந்த வார்த்தை ஜீவனம் வல்லமையுள்ளதுமாயிருக்கிறது. அந்த தேவனுக்குள்ள வாழ்கிற நாங்கள் உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டோட வழிகளை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிங்க. ஆண்டவர் இன்றைக்கு நான் என்ன செய்வது, என்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கணப்பா. நீங்கள் யாரை சந்திக்க போகுது, எந்த ஆத்மாவை சந்திக்க போகுது, யாருக்காக ஜெபிப்பது, காலை எழுப்பி கேளுங்க. ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலத்துக்காக ஜெபிக்க போறேன், எதுக்காக ஜெபிக்க, எனக்கு என்ன செய்ய, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம வேலை செய்கிறோம், நம்ம படிக்கிறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், அதை விட மேலாக கர்த்தருக்காக காரியம். எங்க வீட்டுல இருந்து ஜெபித்தா கூட, ஒரு ஆத்மாவோட பேரை சொல்லி ஜெபித்தா கூட அதை கர்த்தர் கேட்கிறவராக செய்கிற காரியம் ஒரு நாள் கர்த்தர் வெளியேறமா பலனளிப்பார். ஆமென். அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இதயத்தினுடைய வாஞ்சை, அதை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். உங்களுடைய வழிநடத்தல் தேவனாய் இருந்தார், கர்த்தர் நடத்துவராய் இருந்தார், உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பை கண்டுகொள்ள முடியும். இந்த நாட்களில் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்து வருகிறோம். சில நாட்கள் அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவர்களே, ஆண்டவர் அங்கே பிலிப்பு என்ற மனிதனை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறாரு. அங்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதே போல நானும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாரை நடத்துக்கணும். விருப்பமா தேவ சமூகம் எழுந்திருந்து ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்குமாக. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னோட கூட இணைந்திருந்து இந்த தேவனுடைய செய்தியை பார்த்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த வேளும் கூட என்னோட இணைந்திருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோட கூட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள். நிச்சயம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் மகத்துவம் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்துங்கப்பா. இந்த வேளும் என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளும் ராஜா என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன போராட்டங்களோடு உடைய சமத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் ஆண்டவுடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரும்படியா ஆட்சேபிக்கிறப்பா. நீர் ஒருவரே சர்வ வல்லவர் ராஜா, நீரே எல்ஷடாய் தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் கர்த்தாவே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளும் நான் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரத்தினால தொட்டு அதிசயம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. விசேஷமாக பலவீனத்தோடு, வியாதியோடு ஆண்டவரே உம்முடைய சமத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய காயப்பட்ட கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக. God bless you. பேரை சொன்னாலே போதும், சாத்தானின் கோட்டை உடைந்தே போகும். வல்லவரின் நாமம் கேட்டாலே போதும், மலைகள் கொண்டகள் எல்லாமே அதிரும். என்னையும் வாழ வைக்க வந்தார், தன்னை பலியாக சிலுவையில் தந்தார். மறித்தாரே, அவர் வைத்தாரே.